வெல்கம் டு தினம் ஒரு ஸ்டாக்ஸ். இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் மோர் இன்டூ லேர்னிங் ஸ்டாக்ஸ். ஸோ நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கற்றுக்கிட்டதை ஷேர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக நான் இதை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்டையும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோவாக எனக்கு பிடிச்ச ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோ ஸ்டாக்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணுங்க. ஆட்டோ செக்டர்ஸ் வந்து சைக்கிளிக்கல் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமி எப்போல்லாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ ஆட்டோ ஸ்டாக்ஸ் அப்போல்லாம் நமக்கு ரொம்பவே ரேலி ஆகுங்க. அதே மாதிரி எக்கானமி எப்போல்லாம் நமக்கு ரொம்ப டவுனாக இருக்கோ அதே மாதிரி சேல்ஸுமே கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த செக்டரில் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் பேஸ் பண்ணி தாங்க இது இருக்கும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எக்கானமியை பொறுத்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நமக்கு கிடச்சிருக்க ஜாபும் செக்யூர்டு ஜாபாக இருக்கா, ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க கான்ஃபிடென்ஸுமே பில்ட் ஆகும். ஸோ கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஸ்பெண்ட் நிறைய பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா கண்டிப்பாக அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு தாங்க போவாங்க. ஆட்டோ செக்டரோட அடிப்படையை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மேஜர் கேட்டகரிஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎம் அப்படிங்கிறது வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அதுக்கடுத்து Tier 2 Tier 3 கம்பெனிஸ், இவங்கெல்லாம் மோஸ்ட்லி சப்ளை பார்ட்ஸ், பேட்டரி, ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. போஷ் அண்ட் மதர்சன், ஸோ அந்த குரூப்பில் இருக்கிறவங்க. ஓஎம் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் லான்ச் அவங்களோட வால்யூமை பொறுத்து இருக்குங்க. அதே மாதிரி Tier 2 and 3 கம்பெனிஸ் வந்து குளோபலி பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் டிமாண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பொறுத்து தாங்க இருக்கும். இதோட கீ செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செக்டரில் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா. பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கார் அண்ட் எஸ்யூவி, 2 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைக், ஸ்கூட்டர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரக்ஸ், பஸ்ஸஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயர், பேட்டரி, என்ஜின், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பிரிக்கலாம். இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராக்டர் அண்ட் 2 வீலர் சேல்ஸ் வந்து நமக்கு டிமாண்டில் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ரோட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கல் க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இதை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒரு கம்பெனியோட பேக் போன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட மந்த்லி சேல்ஸ் தாங்க. ஸோ இதுதான் அந்த கம்பெனியோட பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இதை வந்து 2 விதமாக நம்ம வந்து செக் பண்ணணும், மந்த் ஆன் மந்த், இயர் ஆன் இயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் சேல்ஸ் 15% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது லாங் டேர்ம் ட்ரெண்டில் நல்லா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே கொஞ்சம் இறங்கியிருக்கு மந்த் ஆன் மந்த் அப்படி பார்க்கும்போது அது ஒரு வேளை சீசன் காரணமாக இருக்கலாம், இல்லை ஃபெஸ்டிவல் காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும், இது வந்து தற்காலிகமானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மந்த் ஆன் மந்த், இயர் ஆன் இயர் செக் பண்ணுறது கம்பெனியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஸோ அதோட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அடுத்து மார்க்கெட் ஷேரை பற்றி நம்ம பார்ப்போமா. மார்க்கெட் ஷேருங்கிறது ஒரு கம்பெனி குறிப்பிட்ட மார்க்கெட்டில் எவ்வளவு பெரிய பிளேயராக இருக்காங்கன்னு காட்டும். மார்க்கெட் ஷேர் அதிகரிக்குது அப்படின்னா அந்த கஸ்டமரோட நம்பிக்கையும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மாருதி இன்னும் கார் மார்க்கெட்டில் 40% ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள எவ்வளோ டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதாவது மக்கள் இன்னும் மாருதியை நம்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னொரு டிவிஎஸ் ஈவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஷேர் பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட எதிர்கால வளர்ச்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவி மார்க்கெட்டில் இவங்க வளர வரும்போது ஒரு நல்ல சைனாக தான் பார்க்கப்படுது. ஆனால் ஒரு கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா உஷாராக இருக்கணுங்க. அவங்க மார்க்கெட்டில் தன்னோட பிடிமானத்தை இழக்கிறாங்க அப்படின்றத அர்த்தம். அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ், கம்பெனி எப்படி சம்பாதிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனியோட ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில முக்கியமான ரேஷியோஸை நம்ம பார்த்தே ஆகணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெவென்யூ க்ரோத், கம்பெனி பெருசாக வளருதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஸோ கம்பெனி வருஷத்துக்கு வருஷம் அப்படின்லாம் குவார்ட்டர் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ எவ்வளோ அதிகமாக விற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்றத நான் காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத், கம்பெனி பெருசாக வளருதா, அதாவது குவார்ட்டர்லி இல்லைனா மந்த்லி பேசிஸில் ஸோ எவ்வளோ அதிகமாக விற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது அதிகமாச்சு அப்படின்னா கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷனும் நல்லா இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதுக்கடுத்து எபிட்டா மார்ஜின், எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸஸ், டிப்ரிஷியேஷன், அமார்டைசேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட கோருங்க. டெப்ட் டு ஈக்விட்டி, கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்கிற சொந்த பணம் எவ்வளோ அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரேஷியோ 1க்கு கீழே இருந்தால் அது ரொம்பவே ஹெல்த்திங்க.
அதாவது கடன் அளவை விட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படின்னா சொந்த முதலீடு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுக்கு மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஒரு முக்கியமான டிப்ஸ்ங்க, இந்த ரேஷியோஸை மட்டும் பார்க்காம உங்கள் காம்படிட்டர்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கம்பெனி மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துக்கிட்டும் இருக்குது, அதே சமயத்தில் லாபமும் நல்லா பண்ணுது அப்படின்னா அது ஒரு மல்டி பேக்கர் கம்பெனியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் மீன்ஸ் நீங்கள் போடுற பணம் பல மடங்கு பெருக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீடியோ லென்த்தாக போகிறதால ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.